ஜெயச்சந்திரனின் அடடா ஆடி ஆஃபர் 5% முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். கார்த்திபுரம், சவுத் இந்தியாஸ் பிக்கெஸ்ட் 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. எனக்கு அந்த பூஜையில் இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து நான் நிலையாவே இல்லை, எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக வந்தது. அந்த பூஜை முடிஞ்ச பிறகு இப்போ வந்து என் உடம்புல ஏதோ ஒன்று பிச்சுன்னு, அதாவது பெரிய காவு தான் மனுஷ காவு. மனிதன் அதை தொட்டிருச்சுன்னா அடுத்த 2 அதாவது 3 காவு வாங்காமல் அது போகாது. அதை தடுத்து ஆட்கொள்கிற சக்தி மகா காளிக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னு இல்லைங்க, காலனுக்கு காலனவன், புரியுதா? காளி மங்களம், அவள் கருணையே வடிவானவன். தெய்வனியோ ஒரு ஏவல் பிள்ளை சொன்னி ஏதோ ஒரு கெட்ட சக்தி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்மளை தொடுறது நம்ம வீட்டில் இருக்க பிராணிகள் தொட்டு அது உடனே மரணக்கும் ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி செய்வனையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு, எல்லா குடும்பங்களுக்கு பின்னாடி ஒரு குலதெய்வம் வரும் கண்டிப்பாக. ஆனால் அந்த குலதெய்வத்தை தாண்டி இது எப்படி நடக்கும்? இப்போ ஒரு ஃப்ளாட் சிஸ்டம் ஆயிடுச்சுன்னா என் கதவு இருந்தால் உன் கதவு நான் எப்படி சுற்றி போட முடியும்? அவன் வீட்டில் ஏதாவது கெட்டதுன்னா உனக்கும் தான் அது அடிக்கும். அது எல்லா வீடுகளுமே சாமி ரூம் கம்பல்சரி இருந்தே ஆகணும். அது வீட்டு வாசலில் விநாயகர் எப்போவுமே கம்பல்சரி இருந்தே ஆகணும். அதே மாதிரி வீட்டு வாசல் எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். ஏன்னா குலசாமி வெளியே தான் நிற்கும். சாமி ரூமில் ஒரு அகல் விளக்கு 24 மணி நேரம் எரிஞ்சிருந்தால் ரொம்ப விசேஷம். அதுலேயும் இழுப்பு எண்ணெய் ஊற்றி ஏற்றினா மகா விசேஷம். இழுப்பு எண்ணெய் காளிக்கு ரொம்ப பிடிச்சமான எண்ணெய். கண்டுபிடிச்சிட முடியும். 6 அறிவு படித்த மனிதருக்கு அது இருக்குது. பட் ஆனால் நம்ம அந்த நிலையில் இல்லை. ஏன்னா முன்காலத்தில் பார்த்தீங்கன்னா காலையிலே எழுந்திருவாங்க பெண்கள்லாம், புரியுதா? விடிய காலையில் எழுந்துச்சி வீட்டு வாசலில் சாணத்தால் தெளித்து கோலமிட்டு கோலமிட்டு என்ன விளக்கு ஏற்றி பக்கத்தில் இருக்கிற கோயில் போயிட்டு வந்த பக்கம் தான் வேலை ஆரம்பிப்பாங்க. பட் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அப்படியே அப்சைட் டவுன் ஆகிடுச்சு. அதே மாதிரி முன்னாடி இருந்த ஆண்மகன்லாம் பார்த்திங்கன்னா காலையிலே எழுந்துச்சி குளிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு போகும்பொழுது பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு போவாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு அது ரெண்டுமே கிடையாது. கோயில் போகிற பழக்கம் கிடையாது. ரெண்டாவது வந்து இந்த ஃப்ளாட் சிஸ்டம் ஆகி முடிஞ்சிருச்சு. எல்லாமே நம்மளை வந்து தூக்கி ஜெயிலில் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்பொழுது என்னென்னா எல்லா ஒரு நெகட்டிவும் இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக தொடர ஒரு இது நாமளே க்ரியேட் பண்ணிக்கணும். வீட்டில் ஒரு ஜீவராசிகள் இருந்தால் அது உடனே மரணக்கும் ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வீட்டில் ஒரு நெகட்டிவ் இது வந்துருச்சு, ஒரு செய்வனையோ ஒரு ஏவல் பிள்ளை சொன்னி ஏதோ ஒரு கெட்ட சக்தி வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்மளை தொடுறது நம்ம வீட்டில் இருக்கிற பிராணிகளை தொட்டுட்டோம். அப்போவே நம்ம உஷாராயிடணும். பட் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற மனிதர்களை தொட்டுடுச்சு வச்சிங்களேன், 2 காவு வாங்காமல் அது போகாது. அதாவது பெரிய காவு தான் மனுஷ காவு. மனிதன் அதை தொட்டிருச்சுன்னா அடுத்த 2 அதாவது 3 காவு வாங்காமல் அது போகாது. ஆனால் இந்த ஒரு காவு வாங்கக்கூடாது. நான் அம்மாக்கிட்ட வேண்டிக்கிறேன், எல்லாம் நல்லா இருக்கணும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா நம்மக்கிட்ட அவன் மாதிரி எவ்வளோ கேசஸ் வருது, அதனால் சொல்கிறேன். அப்படி சப்போஸ் ஆயிடுச்சுன்னா உடனே இந்த மாதிரி பத்ரகாளி பிரயோகம் பண்ணுறவங்க, அதை பூஜை பண்ணுறவங்க இடத்துக்கு போய் நிற்கணும் நீங்கள், புரியுதா? அதுதான் பலம் உங்களுக்கு. அதை விட்டுட்டு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போயிட்டோங்கன்னா தயவுசெய்து அங்கே யாரும் நம்ப தேவையில்லை. நீங்கள் பூஜை பண்ணுற இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுற இடத்துல வந்து அந்த பரிகாரங்கள் பண்ணும் பொழுது அடுத்த உயிர்களை காப்பாற்ற முடியும். அதை தடுத்து ஆட்கொள்கிற சக்தி மகா காளிக்கு மட்டும்தான் உண்டு. அந்த அம்பிகை தவிர்த்து வேறு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னு இல்லைங்க, காலனுக்கு காலனவன், புரியுதா? அதாவது நம்மளோட ஜென்மாவோட முக்திக்கு அதிபதி சக்தி வந்து முக்திக்கு அதிபதி, புரியுதா? காளி மங்களம், அவள் ரூபமான கோரமாக இருந்தாலும் அவள் கருணையே வடிவானவன். அவளால் இல்லைன்னு அந்த வார்த்தைக்கு இடம் கிடையவே கிடையாது. அதனால தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் எல்லா வேதங்களையுமே சரி, எல்லா புராணங்களும் சரி, எல்லா சாஸ்திரங்களும் சரி, இன்னைய வரைக்கும் காளியோட உபாசகர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி, புரியுதா உங்களுக்கு? ஆனால் இப்படி தான் எனக்கு கும்பிடணும்னு அவளுக்கு எந்த வழிபாடும் கிடையாது. ஆனால் ஒரு மாந்திரீகத்துக்குள்ளே வரும்பொழுது தான் இத்தனை சட்ட திருத்தங்கள்னு சொல்ல வரேன். ஏன்னா காளி தான் சகல தெய்வீகமாக உட்காந்துக்கிறா. அவள் தான் மீனாட்சி, அவள் தான் காமாட்சி, அவள் தான் காசி விசாலாட்சி, அவள் தான் செல்லி அம்மன், அவள் தான் கருமாரி அம்மன். ஆனால் இவரே மகா காளியாக மயான ரூபத்தில் இருக்கும் பொழுது நீ மாந்திரீகன்னு உள்ளே போகும் பொழுது நீ இப்படி தான் பூஜை கொடுத்து ஆகணும். இந்த விதி, அந்த விதிக்கு கட்டுப்பட்டு இருந்தால் மட்டும்தான் தேவி உன் மாதிரி பிரசனமாகி உனக்கு நல்லது நடத்துவா. இல்லைன்னா முடிச்சிருவா கதையை. அவள் முடிக்கிறாளே இல்லையோ, அவள் முன்னாடி அத்தனை நான் சொன்ன மாதிரி யோகினிகள், டாகினிகள், பல தேவதைகள், பல உக்ரமான தேவதைகளாக தாண்டி தான் அம்பிகை கிட்ட போக முடியுமே நம்ம.
அப்போ அதுங்களுக்கே நம்ம போட்டு வாயில் போட்டு முடிச்சிடும். புரியுதா அவங்களுக்கு? ஸோ காளியின் வழிபாடு என்பது அவ்வளோ சாதாரண உச்சக்கட்ட வழிபாடுனாவே காளி வழிபாடு. அதனால தான் அகோரிகள் வந்து அந்த ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அவங்க புரியுதா? எல்லாம் திறந்து எல்லாத்தையும் விட்டு எல்லா சுகபோகங்களை விட்டு தன்னையே வந்து அந்த அம்பிகைக்கு வந்து தானமாகவும் தன்னையே அந்த அம்பிகை பாதத்தில் விட்டு முக்தி நிலைக்கு அவங்க உட்காந்துக்கிறாங்க. அதே தான் பார்த்தீங்கன்னா கேரளாலையும் அதே மாதிரி தான். தாந்திரிக் வழிபாடு என்றைக்குமே ரகசியம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். தாந்திரிக் வழிபாடு, இப்போ உனக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு ஒரு நோய் நொடி உள்ள, உனக்கு ஏவல் பில்லி சூனியம், அதை தீர்க்கிற சக்தி அதுக்கு உண்டு. புரியுதா? ஆனால் அந்த தாந்திரிக் வழிபாட்டுக்கு நீ கரெக்டான ஆள்கிட்ட போய் உட்காரணும். அப்போ தான் உனக்கு சரியாகும். நாம் 1000 பேர் அங்கங்கே சொல்லிட்டு போய் ஏமாந்துட்டு காளியை குறை சொன்னால் சரியாகுமா? சொல்லுங்க பார்ப்போம். இப்போ வீடு வந்து சுத்தமாக இருக்கணும், எந்த கெட்டதும் வரக்கூடாது அப்படின்னா வீட்டுக்குள்ளாடி நம்ம என்னென்ன செய்யணும்? இப்போ வீடு சுத்தமாகனா கண்டிப்பாக அதுக்கு சாமி ரூம் தனியாக இருக்கணும். அந்த சாமி ரூமில் ஒரு அகல் விளக்கு 24 மணி நேரம் எரிஞ்சிட்டு இருந்தால் ரொம்ப விசேஷம். சரியா? அதுலேயும் இழுப்பு எண்ணெய் ஊற்றி ஏற்றினா மகா விசேஷம். இழுப்பு எண்ணெய் காளிக்கு ரொம்ப பிடிச்சமான எண்ணெய். அதை ஏற்றும் பொழுது குடும்ப விருத்தியாகும், நல்ல ஒரு செல்வத்தோட வளம் வரும், எந்த ஒரு கெட்டத்தையும் உள்ளே சேர்க்காது. சரியா? ஸோ இழுப்பு எண்ணெய் ஒரு அகலில் ஒரு தட்டில் வச்சு ஏற்றிடுங்க. அதே மாதிரி கோயில் போகிற பழக்கங்கள் இருக்கட்டும், அது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அப்பப்போ வந்து வீட்டுக்கு தேங்காவோ எலுமிச்சவோ சுற்றி போடணும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் தப்பு நடக்கும்போது இதெல்லாம் பண்ணி ஆகணும். அதே மாதிரி கோவிலுக்கு ஒரு தீர்த்தங்களை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் வீட்டில் எல்லாருக்குமே வந்து நம்ம கொடுக்கலாம். கோமியங்களை வந்து வீட்டில் வந்து தெளிக்கலாம். அதே மாதிரி வந்து வீட்டில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து உப்பு, அதாவது வந்து அடுப்பெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ எல்லாமே ஸ்டவ் ஆகிடுச்சு. முன்காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா பின்னாடியோ வந்து அடுப்பு வச்சுருப்பாங்க. அந்த அடுப்பு எப்போவுமே வந்து எரிஞ்சுட்டே இருக்கும். வீட்டில் எத்தனை பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, உப்பு மிளகு எடுத்து உடனே என்ன பண்ணுவாங்க, வீடு ஃபுல்லாக சுற்றி அவங்க வீடு குலதெய்வத்தை சுற்றி அந்த இதில் போடும், அது பொறிஞ்சு தள்ளிடும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இன்றைக்கி இல்லை. ஒரு நம்ம எலுமிச்சை சும்மா சுற்றி போடலாம், பக்கத்து இருக்கவங்க சண்டை போடுவோம், ஐயோ என்ன சுற்றி போடுறீங்க. அப்படி இருக்கும்போது உன்னோட நெகட்டிவ் எப்படி வெளியே தொட்டு நீ? நான் சொல்ல இப்போ ஒரு ஃப்ளாட் சிஸ்டம் ஆயிடுச்சுன்னா என் கதவு இருந்தால் உன் கதவு நான் எப்படி சுற்றி போட முடியும்? இப்போ அவன் வீட்டில் ஏதாவது கெட்டதுன்னா உனக்கு வந்து அதை அடிக்கும். அது அப்போ நம்மளை எப்படி ப்ரொடெக்ஷன் பண்ண முடியும்? ஒன்று உள்ளே வந்துருச்சு, அப்போ அது வெளியே எப்படி போகும்? விஷயம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கணும்னா முதல்ல வந்து நம்ம சாமி ரூம் எப்போவுமே வந்து நம்ம ஸ்டெடியாகணும். எல்லா வீடுகளுமே சாமி ரூம் கம்பல்சரி இருந்தே ஆகணும். அது வீட்டு வாசலில் விநாயகர் எப்போவுமே கம்பல்சரி இருந்தே ஆகணும். அதே மாதிரி வந்து வீட்டு வாசல் எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். ஏன்னா குலசாமி வெளியே தான் நிற்கும். வீட்டில் சாயந்தரமான 6 மணிக்கான ஒரு சின்னதாக அழகாக கோலம் போட்டு இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து நம்ம வந்து வாசல்லாம் தெளிக்க முடியும். இப்போ நிறைய பேர் ஃப்ளாட்ஸில் இருப்பாங்க. சாணம் இருக்குல்ல, அந்த சாணத்தை வந்து கொஞ்சம் சின்னதாக அப்படியே சப்பாத்தி மாவு உருட்டி அதை காய வச்சு, இப்போ மொட்டை மல்லாம் அடிக்கிற வெயிலில் எவ்வளோனா காஞ்சிக்கலாம், அதை எடுத்து வந்து அப்படி வச்சு அது மேலே வந்து அகல்விளக்கு ஏற்றலாம். அவ்வளோ ஒரு லக்ஷ்மி கடாட்சம், அவ்வளோ ஒரு விசேஷம் அது. அதே மாதிரி ஒரு பழம் மரத்து குங்குமத்தோடி கூட அந்த வீட்டு வாசலில் வைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நாள் 2 நாள் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரெகுலராக பண்ண ஆரம்பித்தா நல்லது நடக்கும். எந்த ஒரு கெட்டதும் உள்ளே வராது. இப்போ கோயிலில் இருந்து எலுமிச்சம்பழம் கொண்டு வரோம், அது வந்து அழுகிடுச்சுன்னா வீட்டில் வந்து அழுகிடுச்சுன்னா ஏதோ கெட்டது இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கோயில் இந்த எலுமிச்சம்பழம் வீட்டுக்கு வந்தால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வரணும். ஒன்று வந்து உள்ளே வைக்கிறதோட வாசலில் வைக்கணும். வாசல் தான் மெயின். புரியுது? ஏன்னா குலசாமி வெள்ளதி தான் நிற்கும். ஸோ வாசலில் வைக்கணும். இன்னொரு எலுமிச்சம்பழம் உள்ளே வைக்கணும். இல்லைன்னா இன்னொரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து கட் பண்ணி ஜூஸ் பண்ணி எல்லாருமே குடிக்கலாம். ஸோ அப்போது உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்படி இல்லை எனக்கு ஏதோ சம்திங் ராங், ஏதோ தப்பாக நினைக்கிற மாதிரி இருந்தால் கோவிலில் அம்பாள் மேலே வச்சு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வந்து நம்ம தூங்கும் பொழுது நம்மளோட தலைமாட்டில் வச்சு தூங்கணும். எப்பேற்பட்ட இதுவும் அந்த தெய்வம் உனக்கு காட்டி கொடுத்துரும். மாந்திரிகம் என்பது மாயை. அந்த மாயையே வெளியே கொண்டு வந்து நிற்க வைக்கிறது தான் மகாசக்தியின் வேலை, மகாகாளி. அதுக்கு தான். அப்போது எந்த ஒரு கெட்டதும் நான் உனக்கு சொல்லி அது சொல்கிறத விட அந்த மாயையே என்ன நடக்குதுன்னு முன்னாடி காட்ட வைக்க தான் எங்களோட வேலை. அசோ புரியுதா? அப்படி தான் என்ன அர்த்தம்? அப்போ அந்த தெய்வமே உனக்கு காட்டும், உனக்கு கனவுல காட்டணும். அதுதான் சத்தியமான மாந்திரிகம். இப்போ நான் பண்ணுறது அதான். எப்பேற்பட்ட இதுவும் முன்னாடி காட்டிடுவேன். அதுக்கப்புறமா தான் நீ என்கிட்ட சொல்லுவியே. அப்போ தான் அந்த பூஜையில் சரி பண்ண, அப்போ தான் என் பூஜைக்கு உனக்கு கூப்பிடுவேன் நான். இல்லைன்னா உனக்கு அலோடே கிடையாது. இப்போ நீங்கள் நிறைய அந்த தீய சக்திகளை வந்து டீல் பண்ணுறது, விரட்டுறது, இந்த மாதிரியான ஹோமங்கள் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்களே உங்களுடைய மனசில் நின்ன ஒரு சம்பவம்னு ஏதாவது இருக்கா? இந்த விஷயம் வந்து நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு? அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட வரவங்களாம் வந்துல கடைசி நேரில் தான் என்கிட்ட வருவாங்க. ஏன்னா காளி வந்து அந்த மாதிரி ஒரு சோர்ஸ் ஆஃப் பவர். அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி எடுத்த உடனே அந்த அம்மாகிட்ட போயிடுவாங்க. ரெண்டாவது காளியில் நம்மளது வந்து உச்சக்கட்ட நிலையில் இருக்கிற மகா காளி, ஸ்பெஷான காளி நம்மளது சுடுகாட்டு காளி. ஸோ சுடுகாட்டு காளியில் வந்து நம்ம நார்மலாக வந்து சுடுகாடு சொன்னாலே இன்றைக்கி எல்லாம் கை கால உதற ஆரம்பிக்கிறது எல்லாருக்கும்.
அப்போ நான் வழிபடுற காளி சுடுகாட்டு காளி. அப்போ எப்படி வந்து அந்த அம்மா வந்து நம்ம சேர்க்க முடியும்? இப்போ போன பூஜைன்னு நினைக்கிறேன், 2 ஆம்பளை பசங்க, சரியா? மொத்தம் 3 ஆம்பளை பசங்க, ஒரு அம்மா பொண்ணு. அப்பா வந்து இன்னொரு பொண்ணு ஒய்ஃபோட கனெக்ஷன் ஆகிட்டாங்க. கனெக்ஷன் ஆக்கி செய்வனை வந்து அப்பா மூலியமே வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரே மாதத்தில் 2 ஆண்மகளும் ஒரே ரூமில் தூக்கு மாட்டி செத்து போயிட்டாங்க. இது வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை, அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு நிலை அது. அடுத்தது காவுக்கு நிற்குது. அது அடுத்தது இன்னொரு பையன் இருக்கிறான், அவங்களோட கணவனும் இருக்கிறாரு. அவங்க 2 பேர் தொடர்றதுக்கு அது நிற்குது. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஏன்னா ஒன்று மேலே ஒன்று ஒரே மாதத்தில் போனோன்னா தெரிஞ்சு அவங்க எங்கெங்கேயோ போய்க்கிறாங்க, ஒன்றும் வேலை நடக்கலை. ஏன்னா யாருக்குமே வந்து இந்த மாந்திகத்தின் உச்சநிலை யாருக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்மளை பார்த்து நம்மகிட்ட வந்தாங்க. வந்தப்போ அமாவாசை, அப்போ முன்னாடி அமாவாசை ஒரு 4 நாள் முன்னாடி வராங்க. நான் சொல்லுவேன் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க என் கால் பிடிச்சி ஒரே அழுவு, அம்மா நீங்கள் எப்படியாவது காப்பாற்றுங்க, எனக்கு இருக்கிறது இன்னும் ஒரு பையன் தான் அம்மா, 2 குழந்தைங்க ஃபோட்டோலாம் காட்டுறாங்க. அப்போ தான் கல்யாணம் ஆகி 1 வாரத்தில் தான் ஆச்சா அந்த பையன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கும்பொழுது அதை நான் நிறைய சொல்லவும் முடியாது வேறு. அது அவ்வளோ எனக்கே வந்து அப்படி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நான் அப்போ சொன்னேன், அம்மா நீ ரொம்ப லேட்டாக வந்துட்டேன், நீ சீக்கிரமாக முன்னாடியே வந்திருந்தா கூட கண்டிப்பாக வந்து அம்பாள் உன்னை காப்பாற்றிருப்பா, இப்போ லேட்டாக வந்து சொல்லிட்டு திருப்பி அவங்க உடனே பூஜையில் உட்கார வச்சோன்னே நம்ப மாட்டீங்க, அன்றைக்கி பூஜை நடக்குது. நைட்டு வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க ஊர்லேருந்து வந்திருக்காங்க, பக்கத்தில் வந்து ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. அப்பா அம்மா புள்ள 3 பேர் போகிறாங்க. அந்த வீட்டுக்காரர் வந்து அந்த மனைவியோட காலை பிடிச்சிட்டு அழுதாராம். ஏன்னா எனக்கு அந்த பூஜையில் இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து நான் நிலையாகவே இல்லை, எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அந்த பூஜை முடிஞ்ச பிறகு இப்போ வந்து என் உடம்புலேருந்து ஏதோ ஒன்று பிச்சுன்னு போன மாதிரி இருக்குது. என்னென்ன அவர் பண்ணார் தவறு அத்தனையுமே சொல்லிவிட்டு சார் அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம் ஒரே வார்த்தை, நீ இப்போ சொல்கிறிய என் 2 புள்ள போயிடுச்சு. அதுக்கு நான் அப்போ வந்து மறுநாளைக்கு வந்து 2வது பலி பூஜைக்கு வராங்க. அப்போ அந்த அம்மா வந்து ஓன்னு அழுகுறாங்க, அவங்க வீட்டுக்காரரும் ஓன்னு அழுவாங்க. அப்போ நான் சொன்னேன், நீ இன்னைக்கு இருக்கிற அந்த கஷ்டத்துக்கு நான் இல்லை, அந்த அம்பிகையே உன் மனசை வந்து தேற்ற முடியாது. ஏன்னா அந்த மாதிரி இழப்பு, அதாவது வீட்டில் நம்ம சராசரமாக ஒரு நாய்க்குட்டி வளர்த்து செத்தாலே நம்மளால தாங்க முடியல. எவ்வளோ நம்ம ஃபோட்டோலாம் வச்சு அழுகுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஏன்னா அப்படி இருக்கும் பொழுது 2 சிசுவும் வயிற்றில் ஜீவம் கொடுத்து அது 24 வயசு, ஒன்று 21 வயசு கொடுத்துருனா அது என்ன சாதாரண விஷயமா அது? சரியா? பட் ஆனால் இனிமேல்ட்டு உன் வீட்டில் அந்த அம்மாவை தவிர்த்து எந்த ஒரு கெட்டதும் உன் வீட்டு வாசலை சொல்லிட்டு நான் அஷூரன்ஸ் பண்ணி அதோடு அவங்க ஃப்ரெஷ் ஆகி நிறைய விஷயங்களை மாற்றமாகி இன்றைக்கி சந்தோஷமாக்குறாங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து இங்கே வரணும், வந்தால் தான் அந்த அம்பிகையை வச்சு என்னால் காப்பாற்ற முடியும், இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பேசுறவங்க ஈஸியாக பேசுகிறான், இழப்பு என்பது அதுக்கு வந்து ஈடுகட்டவே முடியாது இல்லை. ஈஸியாக நம்ம வந்து சொல்லிடலாம், ஈஸியாக கம்மல் தட்டிட்டு போயிடலாம். பட் ஆனால் இழந்தவங்க தான் அந்த வலி வேதனைகள் இருக்கும். கரெக்ட் தானே நான் சொல்கிறது? இப்போ இந்த மாதிரி செய்வனையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு, எல்லா குடும்பங்களுக்கு பின்னாடி ஒரு குலதெய்வம் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அந்த குலதெய்வத்தை தாண்டி இது எப்படி நடக்குது? இப்போ யாருக்குமே ஃபஸ்ட்டு குலதெய்வமே தெரியல, அதான் உண்மை. நீங்கள் யாரை வேணால் கேட்டு பாருங்களேன், குலதெய்வமே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ குலதெய்வம் தெரியினாவே அதுலேயே வந்து அவங்க தோற்று போய்ட்றாங்க. ஃபஸ்ட்டு என்னதான் தெய்வத்தோட வழிபாடு நம்ம இருந்தாலும், எந்த பூஜை இருந்தாலும் குலதெய்வம் சாட்சியாக வச்சு தான் பூஜை நடக்கணும். குலதெய்வம் தெரியாமல் பூஜை முழுமையடையாது. ஸோ முழுமையடையாது, முழுமையான ட்ரீட்மெண்ட் இல்லாத ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படி நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் அனஸ்தீசியா கரெக்டாக கொடுத்தா ஆப்ரேஷன் பண்ண முடியும், இல்லைன்னா என்ன ஆகும்? செத்து போயிடுவாங்க. அனஸ்தீசியா இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? அந்த அனஸ்தீசியா தான் குலதெய்வம். ஸோ புரியுது உங்களுக்கு? அந்த குலதெய்வம் இல்லாமல் நீங்கள் எத்தனை கோடி யாகம் பண்ணாலும் சரி, எத்தனை கோயிலை ஏறி இறங்கினா சொல்லி அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. ஆனால் நம்ம வந்து குலதெய்வ பிரயோக பூஜை பண்ணுறோம். இது மாந்திரிகத்தின் உச்சநிலை. காளி எனக்கு வரமாக கொடுத்தது. என்னன்னா உங்கள் குலதெய்வம் தெரினா 11 நாளில் அதுக்கு உள்ளேயே வந்து உன் வீட்டு வாசலில் குலதெய்வம் நிற்கும், உன் முன்னாடி நிற்கும், உன் கிணவுல நிற்கும். அப்பேற்பட்ட பிரயோகம் நான் பண்ணுவேன். அது குலதெய்வ பிரயோக பூஜை. அது பத்ரகாளி அம்மா எனக்கு அனுகிரகம் பண்ணது. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய விஷயம் பண்ணுறது. இதெல்லாம் வந்து மாந்திரிகத்தை தனித்துவம். அதெல்லாம் ஸோ இதெல்லாம் வந்து பரம ரகசியங்கள் இந்த பூஜைகள்லாம். புரியுதா? இப்போ நம்ம பார்க்குறது அதை பார்க்கலாம், அதை மேலோட்டமாக தான் நம்ம வந்து காட்டுறோம். ஸோ இன்னர் சீக்ரெட் நம்ம காட்ட மாட்டோம். அது பூஜைக்கு வரவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அவங்க தான் அதை உணர்வாங்க. ஏன்னா நீ இதை அடிபட்டிருக்க. ஸோ அடிபட்டு தானே மருந்து நான் போட முடியும், சும்மா அவங்களை மருந்து போட முடியுமா? அவனை அது உதறி விட்டு போயிடுவான். கரெக்ட் தானே? வலிவேதனையில் இருக்கிறவங்க தான் அந்த மருந்து போட்டால் அந்த மருந்து எவ்வளோ இதமாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அதுதான் மாந்திரிகத்தில் இருக்கிற விஷயங்கள். நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நல்லது. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5% முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். கார்த்திபுரம், சவுத் இந்தியாஸ் பிக்கெஸ்ட் 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Holidays-nale adu நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.